இயற்கணித கோவைகளை பெருக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய 3 வழிமுறைகள். முதல் விதிமுறை, உறுப்புகளின் குறிகளை பெருக்குதல். ஒத்த குறிகள், அதாவது ஒரே குறிகளாக வந்தால் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு அல்லது மைனஸு மைனஸு இப்படி வந்தால் இவற்றை பெருக்கும் பொழுது கிடைக்கின்ற குறிகள் ப்ளஸ் குறிகள் தான். இதில் மாறுபட்ட குறிகள் இருந்தால், அதாவது ஒரு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கும் பொழுதோ அல்லது ஒரு மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கும் பொழுதோ நமக்கு கிடைப்பது மைனஸ் மட்டுமே. இது முதல் நடைமுறை. இரண்டாவது வழிமுறையாக உறுப்புகளின் கெழுக்களை, அதாவது எண் கெழுக்களை பெருக்க வேண்டும். இதுவும் அதே பெருக்கல் விதி தான். 2 ப்ளஸ்ஸோ 2 மைனஸோ பெருக்கினால் ப்ளஸ் போட்டு அந்த எண்ணை பெருக்கின விடை. ஒரு ப்ளஸ் மைனஸ் வந்துருந்துச்சுன்னா அதை பெருக்கும் பொழுது கிடைப்பது மைனஸ், அதோட அந்த எண்களின் பெருக்கல் பலன். மூன்றாவது விதிமுறையாக அடுக்குக்குறி விதிகளை பயன்படுத்தி ஒத்த மாறிகளை பெருக்க வேண்டும். இது அடுக்குறி முதல் விதி, a/m × a/n = a/m+n. அடிமானம் ஒன்றாக இருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் பெருக்கலில். அந்த அடிப்படையில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறேன். y3 அதாவது y/3 × y/4 y இந்த 2 அடுக்கையும் கூட்டுறேன். பெருக்கல் வரும்போது கூட்டுவோம், அதே மாதிரி வகுத்தில் வரும்போது கழிப்போம். அதை அப்புறம் பார்ப்போம். கூட்டினோம்னா y/7. முதலாவதாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஓருறுப்பு கோவைகளை பெருக்குதலை பற்றி பார்ப்போம். இப்பொழுது ஓருறுப்பு கோவையால் பெருக்குவதை பற்றி பார்ப்போம். இப்போ அந்த முதல் உறுப்பு -2xy இன்ட்டு இரண்டாவது ஒரு உறுப்பு x². இப்போ இதை பற்றி பெருக்க போகிறோம். இதை பற்றி சொல்லும்போது பெருக்கும் பொழுது 3 விதமான நடைமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒன்று, குறியீடுகளை பெருக்க வேண்டும். இரண்டாவதாக எண்கெழுக்களை பெருக்க வேண்டும். மூன்றாவதாக மாறிகளை அடுக்குகளின் விதிகளை பயன்படுத்தி பெருக்க வேண்டும். இறுதியில் நமக்கு ஈஸியாக விட கிடைச்சிடும். இன்னும் ஈஸியாக நேரடியாக நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். இந்த 3 நடைமுறையில் முதல் நடைமுறை நான் எடுத்துக்கிறேன். முதல்ல குறியீடுக்கு வரை. இந்த உறுப்பில் உள்ள குறியீடு மைனஸ் இன்ட்டு இந்த உறுப்பில் உள்ள குறியீடு ப்ளஸ். இது ஒரு செட்டோட வச்சுக்கலாம். அடுத்து இன்ட்டு இதனுடைய எண்கெழு 2, மைனஸுக்கு கிடையாது, மைனஸ் எடுத்துட்டோம். இருக்கிற எண்கள் வந்து 2, அதில் 2. இங்கே ஒரு எக்ஸிஸ்டான்னு அர்த்தம், வெறும் எக்ஸ்ட்ரா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்ட்டு 1 இது ஒரு செட்டு. அடுத்து இப்போ இது வரும். அடுத்தது மாறிக்கு வருவோம். இங்கே ஒரு xy, இங்கே ஒரு x². அப்போ xy இன்ட்டு x². இது ஒரு செட்டு. இப்போ நான் பெருக்களுக்கு முதல் குறியீடு வருகிறேன். மைனஸையும் ப்ளஸையும் பெருக்கினால், அதாவது மாறுபட்டக்கூடிய அடையாளங்களை பெருக்கினால் மைனஸ், அப்போ கிடைப்பது மைனஸ். இந்த எண் கெழுக்களை பெருக்கிறேன். 2 × 1 2. இப்போ மாறிகளை பெருக்க போகிறேன். மாறிகள் விதியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸுங்கிற மாறி எடுக்கிறோம், இங்கே ஒரு எக்ஸுங்கிற மாறி எடுக்கிறோம். இங்கே அடுக்கு 1 இருக்குது, வேறு எக்ஸ்னா இங்கே அடுக்கு 2 இருக்குது. அப்போ இங்கே அதாவது ஒரு மாறிகளை பெருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். அந்த விதி அடிப்படையில் முதல் விதி, அடுக்களின் முதல் விதிப்படி. அப்போ எக்ஸில் ஒரு அடுக்கு இருக்குது, ஒரு 2 அடுக்கு இருக்குது. ரெண்டாவது திருப்பி நம்ம எழுதலாம். எக்ஸில் இதுக்கு ஒரு அடுக்கு ப்ளஸ் இந்த எக்ஸில் ஒரு 2 அடுக்கு. ஒரு வெறும் ஒயில் வந்து வெறும் ஒய் தான் இருக்குது. சரியா? இப்படி இருக்குது. இது மொத்தத்தில் பார்த்தோம்னா -2xக்கு வந்து 3, 1 + 2 x அடுக்கு 3 y. இதுதான் விடை. இப்போ பாருங்கள், நேரடியாக பெருக்கலாம். மைனஸ் ப்ளஸ் பெருக்கலாம். மைனஸ் இதில் 2 இருக்குது, 1 இருக்குது. கீழே இது 1 2.
இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸின் அடுக்கு 3. அடுத்தது இன்னொரு மாதிரி ஒய் மட்டும்தான் இருக்கும். ஒய் விடை முடிந்தது. சரியா? அடுத்தது இங்கே இரண்டு உறுப்பை பார்த்தா இங்கே 2க்கு மேற்பட்ட ஒரு உறுப்பு வகைகள். இங்கே 3 உறுப்பு இருக்கிறது. 3 ஓர் உறுப்பு. இப்போ இதை பெருக்குவோம். இதை எடுத்து எழுதிட்டேன். அதே மாதிரி வருவோம், அடையாளத்துக்கு வருவோம். இதில் ப்ளஸ் இருக்கு, இன்ட்டு இதில் மைனஸ் இருக்கு. ஒரு அடையாளத்துக்கு இருக்கிறோம். அடுத்து இதில் ப்ளஸ் இருக்கு அடையாளம். இது ஒரு செட்டு அடையாளத்தை பெருக்கிட்டேன். இன்ட்டு அப்புறம் எண்கெழுத்தலுக்கு வருகின்றேன். இதில் ஒரு 3, இதில் ஒரு 3, இதில் 1 இருக்கிறது. ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அப்போ இதில் பெருக்க வேண்டிய ஐட்டம் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 1. இது ஒரு செட்டு. இன்ட்டு அடுத்து நான் மாறி எடுத்து வருகிறேன். சில பேர் கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். இதை இங்கே -3 இல்லை, அந்த மைனஸ் தான் இங்கே கொண்டு வந்துட்டோம். சரியா? அடையாளத்தை தனியாக எடுத்துட்டோம், எழுத்துக்களை தனியாக எடுத்துட்டோம், அடுத்து மாறிகளை தனியாக எடுத்துட்டோம். இப்போ மாறிகளை முதல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு இருக்கு. இது ஒரு செட்டு. இன்ட்டு இதில் எக்ஸ் ஒய் கியூப், இது ஒரு செட்டு. அடுத்து இன்ட்டு இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இது ஒரு செட்டு. இப்போ எல்லாத்தையும் விரிச்சு எழுதிட்டேன். இப்போ நம்ம விடைக்கு வருவோம். இப்போ ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பழைய கணக்கில், அதனால் இதில் நம்ம ஈஸியாக வந்துடலாம். ஒரு அடையாளத்தை 3 அடையாளத்தை இருக்க போகிறோம். 3 அடையாளத்தை வருஷப்படி போக வேண்டியதான். ஒரு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இருக்குனால் மைனஸ் கிடைக்கும் இதனுடைய ரிசல்ட்டு. திருப்பி மைனஸையும் ப்ளஸ்ஸையும் இருக்குனால் மைனஸ். அதாவது அடையாளத்தை தொடர்ந்து பெருக்கும்போது ஒவ்வொன்றையும் பெருக்கி அடுத்த அடையாளத்தை லிங்க் போட்டுக்கிட்டே போகிறோம். பயன்படுத்துவோம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், திருப்பி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், விடை மைனஸ். இப்போ நம்பர் வரலாம் 3 9, 9 இன்ட்டு 1 9. அடுத்து மாறிகள் போவோம். மாறிகள் அடுக்கு விதிகளை பயன்படுத்தும் பொழுது ஒரு மாறியுடைய அடுக்குகளை பூரா கூட்டி கொள்ள வேண்டும். நேரடியாக போனாலும் சரி, இல்லை ஒவ்வொன்றா போவோம். இப்போ எக்ஸுங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். பெருக்கும் பொழுது இங்கே ஒரு 2 அடுக்கு, இதில் ஒரு அடுக்கு இருக்குன்னு அர்த்தம். அங்கே ஒரு 2 அடுக்கு. அப்போ 2 + 1 + 2. அடுத்து ஒய்க்கு வரும்பொழுது இங்கே வந்து ஒரு ஒய், அடுத்து இதில் ஒரு 3, அடுத்து இதில் ஒரு 2. சரியா? அப்போ எக்ஸில் 2, இதில் ஒரு 3, 3 2 5. ஆன்சர் -9. எக்ஸில் ஒரு 5 அடுக்கு, ஒய்யில் 1, அப்புறம் 3, அப்புறம் 1 2 3 4 6. ஒய் பவர் 6. இதுதான் விடை. இப்போ நேரடியாக நான் பெருக்கி காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடையாளத்துக்கு வரேன். இல்லை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் பண்ணுறேன். நம்பர் வரேன் 3 9 இன்ட்டு 1 9. அடுத்து மாறிக்கு வரேன். இந்த எக்ஸில் ஒரு 2, இது ஒரு 1, இது ஒரு 2, மொத்தம் 5. நேரடியாக வந்துட்டோம். அடுத்து ஒய்க்கு வரேன். ஒய்யில் ஒரு 1, ஒய்யில் ஒரு 3, ஒய்யில் ஒரு 2, மொத்தம் 6. இன்னும் ஒய்யோட அடுக்கு 6. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நாம் ஒரு உறுப்பு வகையில் 2 அல்லது 2க்கு மேற்பட்டு எத்தனை வந்தாலும் இந்த முறையை பயன்படுத்தி நாம் பெருக்கலாம். இப்பொழுது 2 ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கலை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஈருறுப்பு கோவையோடு மற்றொரு ஈருறுப்பு கோவையை பெருக்குதலை பற்றி பார்ப்போம். ஒரு ஈருறுப்பு கோவையை இன்னொரு ஈருறுப்பு கோவையால் பெருக்குவதை பற்றி பார்ப்போம். இப்போ முதல் உறுப்பு கோவை ஈருறுப்பு கோவை எழுதிட்டேன். இன்ட்டு இரண்டாவது ஈருறுப்பு கோவையை எழுதிவிட்டேன். இப்போ எப்படி பெருக்கலாம்னா இதில் முதல் உறுப்பை எடுத்துக்கிறோம். முதல் உறுப்பு எடுத்து பங்கிட்டு பண்பு அடிப்படையில் இந்த முழுசையும் பிரித்து எடுக்கணும். அப்புறம் இந்த உறுப்புலேருந்து இந்த முழுசையும் பெருக்கணும். அதாவது இதிலிருந்து இதை எடுத்துக்கிறேன். அடுத்து இதை தூக்கி இதை எடுத்துக்கிறேன். முதல்ல பிரித்து எழுதுகிறேன். இப்போ முதல் உறுப்பு இங்கே 2x இன்ட்டு இதனுடைய உறுப்பு, இது முழுசும் இந்த கோவை முழுசும் எடுத்துக்கிறேன். சரியா? இது ஒரு செட். அடுத்து ப்ளஸ் இரண்டாவது உறுப்பு எடுக்கிறேன் 3. இதுதான் இந்த இரண்டாவது முழு உறுப்பை எடுத்துக்கொள்கிறேன். 2x - 4. சரியா? நல்லா படிங்க. முதல் உறுப்பு
உறுப்பு எடுத்துட்டு இந்த ரெண்டாவது உறுப்பு முழுவதையும் பெருக்கிறேன். ப்ளஸ் இந்த ப்ளஸ் இங்கே வச்சு அடுத்த ரெண்டாவது உறுப்பு 3 எடுத்துக்கிட்டு ரெண்டாவது இருக்கக்கூடிய 2 உறுப்பு தொகையை முழுவதுமாக பெருக்குகிறேன். இப்போ இதை நான் விரிச்சு எழுத போகிறேன். விரிச்சு எழுதி அப்படி சொல்லிக்கணும் ஆன்சர் வரும். இப்போ இங்கே நம்ம விதிப்படி போவோம். இந்த உறுப்பை வந்து இது ஒரு கற்றுக்கிறோம், இது ஒரு கற்றுக்கிறோம். அதே விதிகளை பயன்படுத்திக்கிறோம். முதல்ல நான் அடையாளத்தை பெறுகிறேன். இதில் ப்ளஸ் இருக்குது, இதில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான். ப்ளஸ்ன்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. எண்கள் பெருக்கள் வரும்போது 2 2 4. இப்போ எக்ஸை எக்ஸை பெருக்கும்போது இதில் ஒரு இடத்து இருக்குது, இதில் ஒரு இடத்து இருக்குது. அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர். சில பேர் கொடுத்தாங்க 2x 4x போடுவாங்க. தவறு. அடுக்குகளை கூட்டுகிறோம். அடுக்கு விதிப்படி இது ஒரு அடுக்கு இது ஒரு அடுக்கு அப்படி போட்டால் அது 2 அடுக்கு முடிஞ்சு. அடுத்து இந்த உறுப்பு பாரு. இதுக்கும் இதுக்கும் பாரு. அதாவது இதுக்கும் இதுக்கு வந்தேன், இதுக்கும் இதுக்கும் பாரு. 2x -4 இருக்கணும். இது ஒரு ப்ளஸ், இது ஒரு மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ 2 × 4 8. இங்கே மட்டும்தான் மாறி இருக்கு. அப்போ 2x இருக்கிறனால 8x. இதுமாரி எக்ஸுங்கிற மாதிரி இருந்தவங்க இங்கே மாறி கிடையாது. ஓ அதே மாதிரி ரெண்டாவது செட்டுக்கு வரேன். முதல் 3ஐயும் 2x இருக்கிறேன். அடுத்து 3ஐயும் -4 பெருக்கப்படும். இப்போ மாறி இதை பெருக்கும்போது இது ரெண்டுமே ப்ளஸ், இதனால் ப்ளஸ் வந்துட்டு முடிகிற 6 நம்மளுடைய எக்ஸோட மாறி இருக்குது. அப்போ 6x. அப்புறம் இந்த 3ஐயும் -4 பெருக்கணும். இது ப்ளஸ், இது மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். முன்னாங்க 12. சரி இது விரிச்சு எழுதிட்டு அவ்வளோ. இது போய் எப்படி பெருக்குன்னு பார்த்துக்கிறோம். முதல் ஒரு எடுத்துட்டு ஒரு செட் எடுக்கிறோம். அப்புறம் அடுத்த ஒரு எடுத்துட்டு அடுத்த செட் எடுக்கிறோம். அப்புறம் இதை வந்து விரிச்சு எழுதுறோம். முதல் ஒரு வந்து இதை பெருக்கி இதை போடுறோம். அப்புறம் இதை பெருக்கி இதை போடுறோம். அதேமாதிரி இதை பெருக்கி இதை போடுறோம். அப்புறம் இதை பெருக்கி இதை போடுறோம். இனி ஓருறுப்பு கோவைகளாக இருந்தால், ஓரின உறுப்புகளாக இருந்தால் இது ஒரு தனி உறுப்பு தான். எக்ஸ்ங்கிற ஒரு ஓரினம், இது எக்ஸுங்கிற ஓரினம். அது 12ங்கிறது ஒரு மாடலி கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே ஒரே இனம், ஒரே இடங்களில் உறுப்பு இருந்தால் நம்ம சுருக்கி எழுதணும். சரியா? அப்போ இங்கே எக்ஸ்பிளைன் உறுப்பு இல்லை. இது ஏதோ கூட்டல் அடிப்பில் இருந்தால் அதெல்லாம் சுருக்கி எழுதப்படுகிறது இல்லை. அப்போ 4x². இங்கே -8 ப்ளஸ் 6 முழுக்க எழுதி ஒரு மைனஸை ப்ளஸ்ஸை கூட்டும்போது பெரிய அடையாளத்திலிருந்து சிறிய அடையாளத்துக்குரிய எண்ணை கழிக்க வேண்டும். 8லேருந்து 6 கழிச்சா மைனஸ் தான் அதிகம். -2 இந்த உறுப்பு எக்ஸ். இங்கே எந்த விதிப்படி எப்படி வேணாலும் செய்யலாம். ஒரு -8ஐயும் +6ஐயும் சொல்லிட்டுனா கிடைப்பது -2 கூட்டல் அடிப்படையில். இந்த உறுப்பு வந்து எக்ஸ். இந்த ரெண்டையும் சொல்லி போட்டாச்சு. அடுத்து -12. இதுதான் விடை. இதற்கு மாற்று முறை ஒன்று இருக்கிறது. நேரடியாக பெருக்கின்ற முறை. இது மேல்வகுப்பில் பார்க்கலாம். இந்த காலங்களில் இருந்தது அதை எடுத்துகிட்டு வராங்க. இருந்தாலும் அந்த விதிப்படியும் தெரிஞ்சுக்கலாம். இதுவும் சில பேருக்கு எளிதாக தோன்றலாம். நான் எழுதிக்க பாருங்கள். முதல் தொகை எழுதிட்டேன். முதல் 20 தொகை இன்ட்டு ரெண்டாவது 20 தொகை எழுதிட்டேன். இப்போ இந்த முதல் எண்ணை எழுதிக்கிட்டே -1 எழுதிட்டு இந்த எல்லா உறுப்பையும் எழுதி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதுறேன். சாதாரண பெருக்கல் நம்ம செய்வோம் இல்லையா, அது மாதிரி செய்யணும். இப்போ பாருங்கள், இது -4 இது +3. மைனஸையும் ப்ளஸையும் பெருக்கணும். -4 3 12. அடுத்து இதையும் உறுப்பையும் பெருக்க போகிறேன். இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்க போனால் -4 2x இருந்தால் 4 2 8x ஓவர். இப்போ இந்த முதல் உறுப்பு எடுத்துட்டு இதை எல்லாத்தையும் பெருக்க போகிறேன். சாதாரண பெருக்கள். அடுத்த இந்த உறுப்பு எடுத்துட்டு இதை பெருக்க போகிறேன். இப்போ இங்கே +2x இங்கே +3 ரெண்டுமே +3. அப்போ ப்ளஸ் தான் கிடைக்கும். அப்போ 2 3 6x. இது +6x. எக்ஸ் உறுப்பா எக்ஸ் உறுப்பு கிடைக்கணும். நம்ம இலக்கப்படி நம்ம தள்ளி எழுதுவோம். பெருக்கல் அதே சிஸ்டத்தை இங்கே ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து இந்த 2xஐயும் 2xஐயும் பெருக்கணும். மறுபடியும் சொல்லி 2x 2 4 தெரியக்கூடாது. 2 பெருக்கினா 4 +4 ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸையும் பெருக்கினா x². இது ஒரு அடுக்கு அது ஒரு அடுக்கு முடிஞ்சு. இப்போ இதை நான் சாதாரண முறை மாதிரி கூட்டலாம். இங்கே எந்த உறுப்பும் இல்லை. அப்படியே -1 இறங்குறேன். இது அதே தான். -8 இருக்குது, இங்கே +6 இருக்குது. நமக்கு கிடைக்கிறது -2x. மைனஸ்லாம் 2 அதிகமாக. அடுத்து இங்கே +4x². இந்த விடையும் இரண்டு விடையும் ஒன்று தான். இந்த முறையிலும் செய்யலாம், இந்த முறையிலும் செய்யலாம்.
இவ்வாறு தான் ஈருறுப்புக்கோவைகளில் பெருக்கல் பலனானது காணப்படுகிறது. அடுத்ததாக ஒரு பல்லுறுப்புக்கோவையை ஓருறுப்புக்கோவையால் பெருக்குவதை பற்றி பார்ப்போம். கோவையை பல்லுறுப்புக்கோவையால் பெருக்குவதை பற்றி பார்ப்போம். பல்லுறுப்புக்கோவை என்பது 3 உறுப்புக்கு மேற்பட்ட ஒரு கோவை. சார் இப்போ 2 எடுத்துக்கிட்டோம். ஒரு உறுப்புக்கோவை ஒன்று, ஒரு உறுப்புக்கோவை, இது பல்லுறுப்புக்கோவை. இப்போ பெருக்குவோம். இப்போ ஓருறுப்புக்கோவை பெருக்கும்போது கொஞ்சம் எளிதான விஷயம் தான். இந்த ஓருறுப்புக்கோவை வந்து ஒவ்வொரு உறுப்பாக பெருக்கி எழுத வேண்டியதான், பங்கீட்டு பண்பாடு பெறலாம். இப்போ இதுலேருந்து முதல் செட்டு, அடுத்தது 2வது உறுப்பு ஒரு செட்டு, அதுக்கடுத்து 3வது ஒரு செட்டு. இதை நான் பங்கீட்டு பண்பு அடிப்படையில் பிரித்து எழுத படிக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே முதல் உறுப்பு 3mn, அடுத்தது இங்கே உள்ள முதல் உறுப்பு n3, அடுத்து n3. இது ஒரு செட்டு. அடுத்து ப்ளஸ், ஏன்னா கூட்டலில் பங்கீட்டு பண்பு. அதனால் அடுத்தது முதல் உறுப்பு 3mn இன்ட்டு அடுத்த 2வது உறுப்பு எடுக்கிறேன். -5n²n. இது ஒரு செட்டு ஓவர். அடுத்து ப்ளஸ் முதல் உறுப்புக்கு 3வது உறுப்பு. முதல் உறுப்பு 3mn இன்ட்டு 2வது உறுப்பு 7mn². இது ஒரு செட்டு. இப்போ அந்த ஓருறுப்புக்கோவை ஒவ்வொரு உறுப்புக்கோ அடுத்த ஒவ்வொரு உறுப்புக்காக ஒவ்வொன்றா எடுத்து ஒரு 3 செட்டு அப்படியே கொண்டு. ஸோ இப்போ இந்த அதே பெருக்கல் விதிகளை பயன்படுத்தி, ஏற்கனவே போன்ற பெருக்கல் விதிகளை பயன்படுத்தி நேரடியாகவே நம்ம உடைக்கு வந்துடலாம், விரிவாக போவாங்க. இங்கே பாருங்க, இது வந்து ப்ளஸ் தான், அந்த ப்ளஸ் தான். எண்பது பெருக்கிறேன், அதாவது எண்கெழு, இதில் 3 இருக்கிற 1 இருக்குது. 3னா 3 மாறிக்கு வருகிறேன். மாறி எம், 3 இன்னொரு எண், ஒரு மாறி, ஒரு 3, மொத்தம் 4. அப்போ m/4 எண்ணுக்கு வர இங்கே 2 1 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. இதே 1 + 3 4. அடுத்து விதிப்படி m/4 இந்த செட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து இங்கே வரேன், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இருந்தாலும் இதை நான் தனியாக வச்சுக்கிறேன். நம்மளுக்கு குழப்பம் நம்ம ப்ளஸ்ஸாக வச்சுக்கிறேன். அப்புறம் அடையாளம் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளஸ், ஒரு மைனஸ். என்ன கிடைப்பது? மைனஸ் ப்ளஸ். இந்த ப்ளஸ் வேற, இங்கே அடையாளம் ப்ளஸ், இதுக்கு மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ். 3 × 3 15. எம்ஐ m² பெருக்கணும்னா n3. இது ஒரு அடுத்து, அது ஒரு அடுத்து. அது மாதிரி இங்கே n இங்கே ஒரு அடுத்து, இங்கே ஒரு அடுத்து. 1 1 2 அடுத்து. அப்போ n². சரி, இதை பிராக்கெட் வச்சுக்கேன். அடுத்து ப்ளஸ், இங்கே வரேன். இது ரெண்டுமே ப்ளஸ் தான். ப்ளஸ் 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 தான். 3 வேற 21. அடுத்து m1 இங்கே m1 இங்கே m1. அப்போ m². இங்கே எண்ணில் 1, அங்கே 2. அப்போ என்னுடைய மாநில பெருக்க ஒரு இடத்துல 3. அவ்வளோ. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் மாற்றணும். ஏன்னா இது மைனஸ் வந்துச்சு. இது மைனஸ் வெளியே கொண்டு வரணும்னா ப்ளஸ் இருக்குது. இது பெருக்கிறதுக்காக தான் இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ். இப்போ ஆன்சரை வெளியே எடுக்கிறது போது இதில் ப்ளஸ் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. 3m/4 n/4. இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அதனால் வெளியே எடுக்கிறதுனா இது மைனஸ் ஆகிடும். அப்போ -15 m³ n² ப்ளஸ் 21, அது எல்லாமே ப்ளஸ் தான், m² n³. இதை நம்ம நேரடியாக தான் பார்க்கலாம். நான் முதல்ல எடுக்கிறேன், 3 தான் அடையாளம் ப்ளஸ்ஸு. 3 1 3, m1 m3 m4. இதில் எல்லாம் 1 2 3 4 4 நேரடியாக வருது. இது ஒரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ஆனால் மைனஸ் வந்துச்சு. 3 15. இங்கே m1 இங்கே m2, அதனால் m/3. அடுத்து எண்ணில் 1, இங்கே ஒரு எண்ணில் 1, m². அடுத்து 3வது போகிற நேரடியாகவே இங்கே ப்ளஸ்ஸு, அதுவும் ப்ளஸ் தான், ப்ளஸ் தான். 3 21 நம்பர் தெரிவிட்டேன் எண்களில். அடுத்து மாறி போகிற எண்ணில் இங்கே 1 இங்கே 1, அதனால் m². இங்கே எண்ணில் 1 எண்ணில் 2. அடுத்து அப்போ 3 சொல்லுவோம் n³. சார் இதான் கிடையாது. இப்படி நேரடியாக வரலாம், இல்லை படிப்படியாக வரலாம். இதுதான் ஒரு பல்லுறுப்புக்கோவைக்கான ஒரு வழிமுறை. கணித கடலில் முத்தெடுத்து மகிழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.